மல்லி வந்து இப்போ அவங்க கையில வந்து ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது அந்த பாபு அவங்க அண்ணன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த தான் சொல்றாங்க. "வெண்பாவ நான் பார்த்துட்டேன்" அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்துல மல்லி எப்படி முடிவெடுக்கணும்? அதே நேரத்துல அவங்க தனியா போயி நாம வந்து மீட்டுறலாம், இந்த சுடர்கிட்ட இருந்து வெண்பாவ மீட்டுறலாம் அப்படிங்கிற மாரியான நெனப்புல போக்கூடாது. ஏன்னா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறத உணரணும். இன்னொன்னு விஜய கூட துணைக்கு கூட்டு போணும். எப்பவுமே மல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அவசர குடுக்க தான். நானே தனியா போய் சாதிச்சுருவேன் அப்படிங்கிற மாரி தான் சில நேரங்கள்ல போவாங்க. அதாவது சில நேரங்கள்ல அது எடுபடும். எல்லா நேரத்திலயும் எடுபடாது. அப்ப இப்போ வந்து ஏன்னா அங்க கையில அந்த சுடர் கையில வெண்பா இருக்காங்க. ஏதாவது வெண்பாவ பண்ணிறக்கூடாது. ஏன்னா, அது சுடர் வந்து ஒரு பெரிய பிசாசா இருக்கிறாங்க. ரத்த காட்டேரியா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் மல்லி ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அப்ப விஜய தான் கூட்டு போணும். அதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நவீனுக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, அந்த இடத்துல வந்து பாபுவால கொஞ்சம் ஒரு மாரி உடம்பு சரியில்லாத மாரி ஒரு இதுல தான் இருந்துகிட்டு இருக்காப்புல. அப்ப இதுல வந்து பாபு மல்லிகிட்ட சொல்லுவாங்க. அந்த விஷயத்த வந்து நவீன் பார்த்துருவாரு. இல்ல அப்படின்னா நவீன்ட்ட கொஞ்சம் சண்டை போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அப்படி சண்டை போட்டிருந்தாருனாலுமே பாபுவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா பாபு ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். அப்ப நவீன் மாரி உடம்புள்ள ஆள்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? அப்ப கண்டிப்பா முடியாது. அப்ப அந்த இடத்துல இந்த விஷயம் மல்லிக்கு தெரிஞ்சிருச்சு. நாம இருக்கக்கூடிய இடம் எல்லாமே மல்லிக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பாபு பார்த்துட்டாங்க அப்படின்னு நவீனுக்கு தெரியும்போது அத சுடர்கிட்டயும் சொல்லுவாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து பாபு போய் அவங்கட்ட சண்டை போடணும்னு நெனச்சா, கண்டிப்பா முடியாது. அந்த இடத்துல பாபுக்கு தான் சேதாரம் அதிகமா இருக்கும். அப்போ பாபு அடிச்சு போட்டு கூட வெண்பாவ தூக்கிக்கிட்டு நவீனும் சரி, சுடர் 3 பேரும் வேற ஒரு கார்ல வேற ஒரு பக்கம் போயிருவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏற்கனவே இந்த சுடர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 கார் புக் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில கார் வரும்போது அந்த கார்ல ஏறி இடத்த மாத்திருவாங்க. அப்ப இங்க வந்து யார் வருவா அப்படின்னா, ராஜி, ரகு அவங்க ஆட்களோட இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படி வந்தாங்கன்னா, அங்க பாபு இருந்தாருன்னா, கண்டிப்பா ராஜி இந்த ரகுவோட இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா, அந்த விஷயத்தையும் மல்லி விஜய்கிட்ட கண்டிப்பா சொல்லிருவாங்க. அப்ப இதுல ராஜிக்கு ரகுவோட என்ன வேலை அப்படிங்கிற பெரிய கேள்விகள் வரத்தான் செய்யும். அப்ப இந்த சுடர் வந்து வெண்பாவ அவ்வளோ சீக்கிரத்துல இவங்க கையில விட்டுற மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரத்துல மாட்டிற மாட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் என்னுடைய கணிப்பா இருக்கு. ஏன்னா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹை வோல்டேஜ் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, இதுல வந்து இன்னும் மல்லி களத்துல இறங்காம இருக்கிறாங்க. ஹீரோயின் முதல்ல களத்துல இறங்கும்போது தான் அதோட வேகங்கிறது இன்னும் அதிகமா இருக்கும். இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் நடக்கும். ஏன்னா, இங்கேருந்து சுடரு, வெண்பாவ கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனா கூட, அது எங்க போய் இருப்பாங்க அப்படின்னா, அந்த குணான்னு ஒருத்தர் இருக்கார்ல, விஜயோட ஃப்ரெண்டு. அவர்கிட்ட போய் இருப்பாருங்கிற மாரி தான் தெரியுது. அவர் பக்கம் அதாவது அவர கெட்டவர்ன்னு சொல்லல. ஆனா, அவருக்கு கண் பார்வையில இந்த குரூப் போயி யார் பக்கம் இருக்கோங்க தெரியாம போய் ஒரு இடத்துல மறைஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல தான் அந்த குணா வந்து அப்ப வெண்பா அங்க இருக்கிறத பார்ப்பாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஒரு விஷயமா சீக்ரெட்டா செயல்படுவாரு அப்படிங்கிற மாரி தெரியுது. அவர் எப்படி செயல்படுவாரு? விஜய் கிட்ட விஷயத்த சொல்லிருவாரு. அதன் பிறகு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ வச்சு மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. குறிப்பா அந்த நல்ல தம்பி இன்ஸ்பெக்டர வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் வந்து வெண்பாவ மீட்பாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. அப்போ வெண்பாவ மீட்கக்கூடியது இந்த குணாவா தான் இருக்கும். அப்போ இதுல வந்து நம்ம பாபுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும், பாபுவோட அந்த ஒரு அவசர குடுக்கையான செயலு, அதே நேரத்துல எந்த நேரத்துல எத செய்யணும் அப்படிங்கிறது தெரியாம செஞ்சதோட விளைவு என்ன பண்ணுதாங்க, அந்த இடத்துல இருந்து சுடரு, வெண்பா, நவீன தப்பிக்க விட்டுருதாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.